இன்றைக்கான எபிசோடில் காயத்ரி துணி காயப்பட்டுருக்காங்க. அங்கே வந்து மகா நான் காய போகிறேன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு, இன்றைக்கி நீ இது இசக்கி கூட கோயிலுக்கு போயிட்டு வாமா, வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மகா. நீ போகலைன்னா அக்கா உயிரே விட்டுருவாங்கன்னு சொல்லி அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பைரவி வந்து சஞ்சய் கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. என்னாச்சு, செலினை கடத்தினது யார், சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளில நின்று கேட்டுட்டு இருந்த பைரவியோட ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சஞ்சய் கிட்ட என்னன்னையும் அவங்களுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து காயத்ரியோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காயத்ரி கிட்ட வந்து அன்னபூர்ணி கேட்குறாங்க, இசக்கி கூட கோயிலுக்கு போகிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. காயத்ரியும் மகா சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்து அம்மாவுக்கு எதோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி கிட்ட ஓகேன்னு சொன்ன போகிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்னேகாவை காட்டுறாங்க. ஸ்னேகாவுக்கு இப்போ தான் பெல் கிடச்சிருக்கு. அவங்க அப்பா வந்து கூப்பிட்றதுக்காக நிற்கிறாங்க. ஸ்னேகாவோட அப்பா வந்து ஸ்னேகாவை அழைச்சிட்டு, இதுக்கப்புறம் நீ சிந்து கிட்ட தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற ஒரு நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் இது மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்னபூர்ணி கிட்ட பைரவி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அத்தை, நீங்கள் காயத்ரியை இசக்கி கூட அனுப்பி வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. செலினை கடத்துனதே இசக்கி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி கிட்ட பைரவி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மகா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இது முருகனுக்கு சாத்துறதுக்காக வெள்ளியில் வேல் வாங்கிட்டு வந்து அன்னபூர்ணி கையிலே கொடுத்து, நீங்கள் பூஜை பண்ணி அவங்க 2 பேரையும் அனுப்பி வைங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணையும் பூஜை பண்ணிவிட்டு அந்த வேலை இசக்கி கையிலையும் காயத்ரி கையிலையும் கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து காயத்ரியையும் இசக்கியையும் அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து வெளில கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களால கோலமே போட முடியல. ரொம்ப மயக்கம் வர மாதிரி சுற்றுது அவங்களுக்கு. அதை விடையே உள்ளே வந்து பொறுமையாக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் ஸ்டெப்ஸில் ஏறும்போதே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடை முடிச்சிட்டாங்க. பாய் பாய்.